Hi my dear students, this is Prashant, Maths teacher from Pondicherry. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு நவம்பர் 20 Jan 20க்கு அப்புறம் JEE main session 1 வந்து நடக்க போகுது. இதுக்கு வந்து hardly 60 days தான் இருக்கு கரெக்ட்டா. சோ இந்த 60 daysன்றது 8 weeks. இந்த 8 weeksம் நம்மளோட preparation வந்து எப்படி பண்ண போறோம், இந்த preparation strategy நம்ம எப்படி improve பண்ணலாம் அப்படிங்கற பத்தின ஒரு வீடியோ தான் இது. சோ இந்த வீடியோவை ஃபுல்லா கவனிங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோம், என்னென்னலாம் உங்களுக்கு டேக் அவேவா இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 60 days ரொம்ப குரூஷியலா இருக்க போகுது. அது ஏன் குரூஷியலா இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்னென்னலாம் சொல்றாங்க, என்னென்னலாம் ரெக்கமெண்ட் பண்றாங்க, அதாவது JEE ப்ரிப்பரேஷனுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்னென்னலாம் ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இந்த 60 days வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா இதுக்கு ஒரு சார்ட் வேணும் கரெக்டா. ப்ரிப்பரேஷன் பிளான் சார்ட் வேணும் இல்லையா. அந்த பிளான் சார்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பிளான் சார்ட் வந்து வீக் 1 வீக் 2ல நம்ம என்ன பண்ண போறோம், வீக் 3 வீக் 4ல நம்ம என்ன பண்ண போறோம், வீக் 5 வீக் 6ல நம்ம என்ன பண்ண போறோம், அண்ட் வீக் 7 வீக் 8ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க போறேன். ஸோ இதுல வந்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ் பண்றதுக்கான எல்லா மெத்தட்ஸும் இதுல இருக்க போது நல்லா கவனிங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நமக்கு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா நம்மளோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அண்ட் நம்ம வந்து ஒரு மார்க் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அந்த மார்க் எக்ஸாம்ல நம்மள நாமையே செக் பண்ணிக்கிறதுக்கான செக்லிஸ்டும் நம்ம கொடுக்க போறோம் சரியா. ஸோ எப்படிலாம் நம்ம வந்து ஒரு மார்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறோம் அப்படின்றத நம்ம வந்து இதுல கொடுத்துருக்கோம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நம்ம ரிவிஷன் பண்றோம் அப்படின்னா அந்த ரிவிஷன் எந்த மெத்தடாலஜில இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இதுக்கப்புறமேலா எக்ஸ்பர்ட்ஸ் என்னென்னலாம் சொல்றாங்க, JEE மெயின் ப்ரிப்பரேஷனை பத்தி எக்ஸ்பர்ட்ஸ் என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்ட் இதுக்கப்புறமேலா சப்ஜெக்ட் வைஸ் 99% வாங்குறதுக்கு என்னென்னலாம் தேவை, எதெல்லாம் வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அண்ட் 99% வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் மார்க் எவ்வளோ மார்க் இருந்தா இத்தனை பர்சன்டேஜ் வாங்குறது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இதுக்கப்புறமேலா ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்க என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. இப்போ வந்து நீங்க ப்ரிப்பரேஷன் நல்லா தான் பண்ணிட்டு இருப்பீங்க, பட் ஆனால் இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் இல்லையா, நிறைய பேர் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு அதை நான் எடுத்து சொல்ல போறேன். ஸோ தட் நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணிப்போம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இந்த ஃபைனல் 60 daysல ஓகேவா நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும், மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்றது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் லாஸ்டா இந்த 99% அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு டேக் அவே இருக்க போது இந்த வீடியோ எண்டில். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா why are the last 60 days are crucial to a aspirant ஓகேவா. இந்த லாஸ்ட் 60 daysல நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க, ஒரு ஸ்டூடெண்டா நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஓகேவா. இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஸ்பீட் அண்ட் அக்யூரேசியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்போம் ஓகேவா. இதை ஃபாலோ பண்ணி சில வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஓகேவா. அதே நேரத்தில் PYQs ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம வந்து ரிவைஸ் பண்ணணும்னு நினைப்போம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி மார்க் டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் மட்டும் தான் பண்ணியிருப்போம், மார்க் டெஸ்ட் நம்ம நிறைய கொடுத்துருக்க மாட்டோம். பட் இதுக்கப்புறம் வந்து மார்க் டெஸ்ட் எழுதுவோம், அந்த மார்க் டெஸ்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா மார்க் டெஸ்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாதான் உங்களுடைய மெயின் செஷன் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்டா எழுத முடியும், நல்ல பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி ஒரு ப்ராப்பர் ரிவிஷன் அண்ட் நல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தா டெஃபினட்டா 99% வாங்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம கொண்டு போறோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி எக்ஸ்பர்ட்ஸ் என்னென்னலாம் சொல்றாங்க. ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் போறோம் அப்படின்னா எக்ஸ்பர்ட் சொல்றத நம்ம கேட்கும்போது கண்டிப்பா அது நமக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு ஒரு ஃப்ரெஷரா இருக்கலாம், ஆர் 1 year ரிப்பீட் பண்ணி எழுதலாம். பட் எனிவே இந்த எக்ஸாம்ஸை வந்து நிறைய கோத்ரூ பண்ண எக்ஸ்பர்ட் சொல்றதை நம்ம கேட்கும்போது கண்டிப்பா அதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா NCERT-யை தரவா ரிவைஸ் பண்ணுங்க. NCERT புக்ஸை வந்து தரவா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும் கூட வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து டெய்லி 40 to 60 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி வந்து பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி மூணுத்தையும் சேர்த்து 40ல இருந்து 60 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்றாங்க. மூணாவது என்ன அப்படின்னா 3 to 4 மார்க் டெஸ்ட் வந்து எழுத சொல்றாங்க, அதாவது எக்ஸாம் கிட்டத்துல ஓகேவா. ஆனா இந்த 60 daysல எத்தனை மார்க் டெஸ்ட் எழுதணும்ன்றத மார்க் டெஸ்ட் செஷன் தனியா வரும், அதுல நான் சொல்றேன்.
ஸோ இங்க என்ன சொல்றாங்க, ஃபைனல் மந்த்ல ஓகேவா 3 to 4 மார்க் டெஸ்ட் வந்து எழுத சொல்றாங்க பர் வீக். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ற விஷயம். எதுக்கு? நம்ம ஜேஇ ப்ரிப்பரேஷனை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போறதுக்கு, நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ற திங்ஸ் தான் வந்து இந்த மூணுமே. ஓகேவா? கண்டிப்பா இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி 60 டேஸ்க்கு ஓகேவா இந்த ப்ரிப்பரேஷன் சார்ட் எப்படி இருக்க போகுது, ஒரு மைண்ட் மேப் செட்டப்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீக் 1 to வீக் 2, அதாவது டே 1ல இருந்து 15 டேஸ்க்கான சார்ட் எப்படி இருக்க போகுது, அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸ் எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறமா ஒரு 15 டேஸ், அப்புறம் ஒரு 15 டேஸ், 4 டிவிஷனா நம்ம பிரிச்சுக்கிட்டோம். 1 to 15, 16 to 30, 31 to 45, 46 to 60. இது வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படின்னா வீக் 1, வீக் 2, அண்ட் வீக் 3, வீக் 4, அண்ட் வீக் 5, வீக் 6, வீக் 7, வீக் 8. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 15 டேஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்ஸையும் அண்ட் என்சிஆர்டி புக்ஸ்ல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட்ஸையும் நம்ம தர பண்ணணும். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், இப்போ நம்ம படிக்காத கான்செப்ட்ஸை எடுத்து நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் இதை ஃபாலோ பண்ணி பிவைக்யூஸை வந்து கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 15 டேஸ் நம்ம என்ன பண்ணணும், என்சிஆர்டியில் இருக்கிற பேசிக்ஸ் அண்ட் எந்தெந்த கான்செப்ட்ஸ்லாம் விட்டு போயிருக்கோ அது எல்லாத்தையும் தரவு பண்ணிடணும். அதை ஃபாலோ பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் 15 டேஸ்ல நம்ம பண்ண வேண்டியது. அடுத்து வந்து 16 to 30 டே, அதாவது இந்த 2 வாரத்துல நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி 40 to 60 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கணும். இது வந்து 3 சப்ஜெக்டையும் சேர்த்து தான், சரிங்களா? அண்ட் இதை ஃபாலோ பண்ணி டெய்லி நம்ம ரிவைஸ் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் 15 டேஸ்ல பண்ணோம் இல்லையா, அதை திரும்ப நம்ம டெய்லி ரிவிஷன் பண்ணி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும். இதான் வந்து என்னது, டே 16 to 30க்குள்ள நம்ம பண்ண போறது. 31ல இருந்து 45 டேக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மார்க் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மார்க் எழுதிருக்க மாட்டோம், ப்ராக்டிஸ் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மார்க்ஸ் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? இதை ஃபாலோ பண்ணி இந்த மார்க் எழுதுறதுல என்னென்னலாம் எரர் பண்றோம் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஓகே, இதுதான் வந்து என்னன்னா டே 31ல இருந்து 45 வரைக்கும். இப்போ டே 46ல இருந்து 60 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஃபுல் ரிவிஷனை நம்ம பண்ணணும். சரிங்களா? இவ்வளோ நாள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை ஃபுல்லா ரிவிஷன் வந்து திரும்ப திரும்ப நம்ம படிச்சதை எடுத்து எடுத்து பார்க்கணும், ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? அண்ட் அதை ஃபாலோ பண்ணி இந்த லாஸ்ட் 15 டேஸ்ல 3ல இருந்து 4 மார்க் டெஸ்ட் வந்து நம்ம எழுதிருக்கணும். சரியா? அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இந்த டெஸ்ட்ல நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்றோமா, அந்த மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். சரியா? ஓகே, ஸோ இதை ஃபாலோ பண்ணி வீக் 1ல இருந்து 2க்குள்ள நம்ம என்னென்னலாம் பண்ணணும்ன்றத கொஞ்சம் பிரீஃபா நம்ம எடுத்துட்டு போவோம். சரியா? அதுதான் வந்து என்னன்னா ஸ்ட்ரென்தனிங் த ஃபண்டமெண்டல்ஸ், நமக்கு இருக்கிற பேசிக்ஸ் அண்ட் விட்டு போன சில கான்செப்ட்ஸை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்றது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி சாப்டர் வைஸ் பிவைக்யூஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். சரியா? சாப்டர் வைஸ் பிவைக்யூஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல சில சாப்டர்ஸ் வந்து நமக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த சாப்டர்ஸ்ல இருக்கிற பிவைக்யூஸை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம சால்வ் பண்ணி நம்ம வந்து பிவைக்யூஸ்க்கு ப்ராக்டிஸ் ஆயிடணும். சரியா? பிவைக்யூஸ்க்கு ப்ராக்டிஸ் ஆகிறோம் அப்படின்னா டெஃபினட்டா நமக்கு கான்செப்டும் சில கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிடைச்சிரும். இதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், வீக் 1, வீக் 2ல பண்ண போறோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ல எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு வெயிட்டேஜ் ரிலேட்டடா ஒரு டேபிள் காலம் இருக்கு. அதான் என்னன்னா, பிசிக்ஸ்ல மாடர்ன் பிசிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஒர்க் பவர் எனர்ஜி, அப்புறம் ரொட்டேஷன், மேக்னட்டிசம், இந்த சாப்டர்ஸ்க்குலாம் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? கெமிஸ்ட்ரியில அதே மாதிரி கெமிக்கல் பாண்டிங், தெர்மோடைனமிக்ஸ், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படின்ற சாப்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி மேத்தமெட்டிக்ஸ்ல இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன் அண்ட் கால்குலஸ் பார்ட் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி ப்ராபபிலிட்டி, வெக்டர், மேட்ரிசஸ் அண்ட் 3D ஜாமெட்ரி. ஸோ இந்த சாப்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற பிவைக்யூஸ் அண்ட் இதுல இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி வீக் 3ல இருந்து வீக் 4ல நம்ம என்ன பண்ணணும், ஓகேவா? டே 16ல இருந்து 30க்குள்ள என்ன பண்ணணும்ன்ற ஒரு சார்ட் பார்த்தோம் இல்லையா, அதே தான் இது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பாண்டடா இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ராக்டிஸை இம்ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, அதே நேரத்தில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு டைம்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, அதாவது டைம்குள்ள முடிக்கிறோமா அப்படின்றதையும் நம்ம வந்து இங்கே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும்.
ஸோ இப்போ அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா 40 to 60 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு நாளைக்கு நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போயிடணும். அண்ட் அதுக்கப்புறமேலா டே 1லேருந்து 15 வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், பேசிக்ஸ் எல்லாத்தையும் தரவு பண்ணியிருக்கோம்ல, அந்த பேசிக்ஸை இங்கே நம்ம வந்து எல்லாத்துலேயும் எல்லா ப்ராப்ளம்ஸ்லையும் அப்ளை பண்ணி கரெக்டாக நம்ம வந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி ஜேஇ மெயினுடைய பிவிக்யூஸ் வந்து நம்ம எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 40 to 60 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே அதுக்கு முன்னாடி வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் வந்து கொடுத்தோம் இல்லையா, அந்த சாப்டர்லேருந்து 40 to 60 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுறதா பார்த்துக்கணும். சரியா? டெய்லி வந்து 40 to 60 பிவிக்யூ சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம அதில் வந்து நிறைய எரர்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா எரருக்குன்னு தனியாக ஒரு நோட் புக் போட்டு நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணுறோம், டைம் நமக்கு கரெக்டாக இருக்கா, எந்தெந்த கான்செப்ட்ஸ்லாம் நமக்கு தெரியல அப்படின்ற எரர் நோட் புக் வந்து மேக் பண்ணி அதை ஒன்று ஒன்றா எழுதி அதை நம்ம ரெக்டிஃபை பண்ண பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி டெய்லி ரொட்டீன், இப்போ இதெல்லாம் பண்ணணும்னா நமக்கான ஒரு டெய்லி ரொட்டீன் வேணும்ல, நம்மளோட டெய்லி ரொட்டீன் கரெக்டாக இருந்தால் தான் இந்த ஸ்கெடியூல் எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த டெய்லி ரொட்டீன் வந்து என்னுடைய நாலேஜில் நான் இதை கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்க மாத்திக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா பிசிக்ஸ் அண்ட் அதுல வர கொஸ்டின்ஸை சால்வ் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு வந்து 2 hours எடுத்துக்கோங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி கெமிஸ்ட்ரி பிளஸ் என்சிஆர்டி ரிவிஷன், என்சிஆர்டியில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். அண்ட் அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னா யூ டேக் 2 hours a day. ஒரு நாளைக்கு வந்து 2 hours எடுத்துக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணி மேத்தமேட்டிக்ஸ்ல சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகேவா? அதாவது மிக்ஸ்டு மேத்தமேட்டிக்ஸ் கான்செப்ட் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. சில சாப்டர்ஸ் வந்து மிக்ஸ்டப் ஆகி சில ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த மாதிரி செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours எடுத்துக்கோங்க. 2 hours to 2.5 hours, அதாவது 2.5 hours எடுத்துக்கோங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது ஆல் டுகெதர் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களுடைய டெய்லி ரிவிஷனில் டெய்லி ரொட்டீனில் வந்து எப்படி வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு, கெமிஸ்ட்ரி, அப்புறம் மேத்ஸ் ஆர் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம், அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இது எல்லாத்தையும் முடிச்ச பிறகு அன்னைக்கு நீங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணீங்க, அந்த ப்ராப்ளம்ல என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் வந்துச்சு, அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு தனியாக ஒரு நோட்டு போட்டு இதெல்லாம் டெய்லி வந்து அதை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஒரு 20 to 30 minutes இருந்தால் போதும். ஸோ இதை நீங்க பண்ணிட்டு, ஓகேவா, இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணீங்கனாலே அந்த டே வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா ஜெய் மெயின் செஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண டேவா இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் டெய்லி ரொட்டீன் தான். இதில் நீங்கள் வந்து எப்படி வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த டேவை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகே? ஸோ விச் இஸ் ஃபாலோட் பை 5th to 6th வீக்கில் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், ஸோ என்ன பண்ணும்போது நமக்கு எதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க் டெஸ்ட் ஃபேஸ்ன்னு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மார்க் டெஸ்ட் நிறைய எழுத போகிறோம். இந்த மார்க் டெஸ்ட் எழுதும்போது ஓகே நம்மளுடைய ஸ்பீட் அண்ட் அக்யூரசி டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும். நம்ம வந்து கொடுத்துருக்கிற டைமுக்குள்ள நம்ம எல்லாமே முடிக்கிறோமா முடிக்கலையா அப்படின்றது இந்த மார்க் டெஸ்ட் எழுதும்போது தான் தெரியும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அட்டெம்ப்ட் 2 to 3 ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட், அதாவது 2ல இருந்து 3 ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் நீங்க அட்டென்ட் பண்ணணும். அப்படி அட்டென்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு நம்ம டைமுக்கு முடிக்கிறோமா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்டு கிளாரிஃபை ஆகும். சரியா? ஒன்ஸ் நீங்க வந்து இதை எழுதும்போது உங்களுக்கு 2 விஷயம் கிடைக்கும். ஒன்று, நம்ம நல்லா பண்றோம், இல்லை நம்ம ஏதோ ஒரு சாப்டர்லையோ இல்லை ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம வந்து வீக்கா இருக்கோம், அதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வரும். ஓகேவா? அப்போ 2 to 3 மார்க் டெஸ்ட் ஆகுது இந்த ஃபேஸ்ல நம்ம எழுதி ஆகணும். எழுதும்போது தான் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆக முடியும். ஓகே? ஸோ இதுல லாங் கொஸ்டின்ஸ் அண்ட் கன்ஃபியூசிங்கா இருக்கிற கொஸ்டின்ஸை வந்து ஸ்கிப் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் இந்த மார்க் டெஸ்ட் ஃபேஸ்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு புரிஞ்ச மாதிரியே இருக்கும், ஆனா அது வந்து ப்ராப்பரா அட்டன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணணுமா வேணாமான்ற எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மார்க் டெஸ்ட் ஃபேஸ்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க டெஃபினட்டா மார்க் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இந்த ஃபேஸை நம்ம எடுத்துக்கிறோம், மார்க் டெஸ்ட் ஃபேஸ். ஓகேவா? உங்களுடைய ஜேஇ எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு அப்படின்றத என்னைக்குமே மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க வந்து மார்க் டெஸ்ட் எழுதும் போதே அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவையில்லாத கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு டைமும் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அட்டன் பண்ணி தப்பா இருந்தது அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் போயிடும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு மார்க் டெஸ்ட் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அந்த மார்க் டெஸ்ட்ல நம்மளை நாமே வந்து அனலைஸ் பண்றதுக்கான செக்லிஸ்ட் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட அக்யூரேசி லெவல் எப்படி இருக்கு, ஓகேவா, அபோவ் 75 இருக்கா பிலோ 75 இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். மோஸ்டா 75% மேலே தான் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 75ன்றது மார்க் இல்லை, பர்சன்டேஜ். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி நம்ம என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத எடுத்து அந்த எரர் நோட் சொன்னேன் இல்லையா, அந்த எரர் நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டா அந்த எரர் நோட்ஸை நம்ம எடுத்து ரெக்டிஃபை பண்ணும்போது நம்மளோட எரர் சின்ன சின்னதாக எடுத்து ரெக்டிஃபை பண்ணிட்டே வரோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த 60 days நமக்கு எரரே இல்லாமல் இருக்கும். சரியா? ஸோ அதை ஃபாலோ பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஏன்னா கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்குள்ள நம்ம ஆன்சர் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா இட்ஸ் அ பிக் டாஸ்க். ஆனால் நம்ம இந்த கொஸ்டினை எப்படி சூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ டைமுக்கு நம்ம முடிக்கணும் அப்படின்னா நம்ம நல்ல கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணணும். அப்போ நல்ல கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது எப்போ முடியும் அப்படின்னா ப்ராப்பர் ரிவிஷன் அண்ட் ப்ராப்பர் ப்ராப்ளம் சால்விங் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராப்பர் மார்க் டெஸ்ட் அட்டெண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் இருந்தால் தான் டைம் பவுண்டுக்குள்ள நம்மளால முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி வீக் டாபிக்ஸ், நம்ம எந்தெந்த டாபிக்ஸ்லாம் வீக்காக இருக்கும், சொல்லப்போனால் நம்ம எந்தெந்த டாபிக்ஸ்லாம் கஷ்டமாக இருக்கு அப்படின்ற டாபிக்ஸை எடுத்து அதை டெய்லி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா அந்த வீக் டாபிக்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்ணிடலாம். டெஃபினட்டாக எக்ஸாமில் அந்த வீக் டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்தால் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஓகே? ஸோ இதை ஃபாலோ பண்ணி 7th வீக்ல 8th வீக்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகே, 7th வீக் 8th வீக்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேஸ். ஏன்னா இந்த 7th and 8th வீக்ல தான் நம்ம நிறைய மார்க் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். அதுவும் ஃபுல் ரிவிஷனுக்கான மார்க் டெஸ்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? இப்போ இந்த ஃபுல் ரிவிஷனுக்கான மார்க் டெஸ்ட்டை நம்ம கொடுக்கும்போது 99% அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபேஸ் வந்து இந்த நாட்கள்ல தான் இருக்க போகுது. அதாவது டே 46 வந்து 60க்குள்ள. சரியா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 3ல இருந்து 4 மார்க் டெஸ்ட் வந்து நம்ம அட்டன் பண்ண வேண்டியதா இருக்கும் இந்த 2 வாரத்துல. சரியா? இந்த 3ல இருந்து 4 மார்க் டெஸ்ட் அட்டன் பண்றது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். நம்ம ஜேஇ எக்ஸாமை போய் அட்டன் பண்றதுக்கான ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை இந்த 3ல இருந்து 4 மார்க் டெஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த மார்க் டெஸ்ட்டை டைமுக்குள்ள முடிக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ டைமிங் எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு இதுல கிடைச்சிரும். அண்ட் இதுல ஃபார்முலா ஷீட்ஸ், ஓகேவா, கான்செப்ட் ஷீட்ஸ், கான்செப்ட் மைண்ட் மேப்ஸ், இதெல்லாமே வந்து நம்ம எடுத்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுறதா இருக்கும். ஏன்னா ஃபுல் போர்ஷன் எழுதும்போது இது எல்லாமே வந்து குவிக் ரீகேப் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஃபைனல் மார்க் டெஸ்ட் எழுதும்போது இது நல்லாவே நம்மளுடைய ஜேஇ செஷன் 1 எழுதும்போது ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஓகேவா? இந்த நேரத்தில் ஓகேவா புது புக்ஸ்ல இருக்கிற நோட்ஸையோ புது புக்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸையோ போயிட்டு டச் பண்ணாதீங்க. இது ரொம்பவே வந்து உங்களுக்கு டேஞ்சரா இருக்கும். ஏன் சொல்றேன்னா நீங்க புதுசா ஒரு புக்ல போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல புக்ல வந்து சின்ன கான்செப்ட், இந்த ஒரு கான்செப்ட் தான் படிச்சிருக்கோம், இன்னும் நிறைய படிக்கிறதுக்கு இருக்கு போல அப்படின்ற மென்டாலிட்டி நமக்கு வந்துடும். சரியா? அதே நேரத்துல ஹார்ட் டாபிக்ஸ், அதாவது நீங்க வீக்கா இருப்பீங்கல்ல அந்த டாபிக்ஸ்ல சில கான்செப்ட்ஸ் இருக்கும், அந்த கான்செப்ட்ஸை லாஸ்ட் டைம்ல போய் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. இந்த 2 மிஸ்டேக்ஸை வந்து நீங்க இந்த 15 டேஸ்ல பண்ணவே கூடாது. ஓகேவா? ஏன்னா அந்த 15 டேஸ்ல என்ன ஆகும்னா புதுசா ஒரு புக்கை போய் ரெஃபர் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். இல்லைன்னா புதுசா ஒரு டாபிக் வந்து படிச்சு பார்ப்போமே, ஐயோ இந்த டாபிக்கை நம்ம படிக்கவே இல்லை, எக்ஸாமுக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு இருப்போம். பட் ஆனால் வந்து புதுசா ஒரு டாபிக்கையோ இல்லை புதுசா ஒரு புக்ல இருக்கிற ரெஃபரன்ஸையோ போயிட்டு கடைசி நேரத்தில் பண்ண வேண்டாம். ஸோ இந்த வீக் 7ல இருந்து வீக் 8க்குள்ள இந்த விஷயம் நீங்க பண்ணாதீங்க. மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. அந்த மார்க் டெஸ்ட்ல உங்களோட டைம் அக்யூரேசியை இம்ப்ரூவ் பண்ணுங்க, உங்களோட கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ விச் இஸ் ஃபாலோட் பை எக்ஸ்பர்ட்ஸ் என்னென்னலாம் சொல்றாங்க, இந்த 99% வாங்குறதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் என்னென்னலாம் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துப்போம். யூஸ்வலாக அட்வைஸ்ன்றது நமக்கு யாருக்கும் பிடிக்காது. பட் ஆனால் இங்கே நம்ம ஸ்கோர் பண்ணணும். நமக்கு இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸ்பர்ட் கிட்ட நம்ம சில அட்வைஸ் வந்து எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 2 to 3 years ஆஃப் PYQs வந்து ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணுங்க. சரியா? பேசிக்ஸை தரவு பண்ணிட்டு 2 to 3 years ஆஃப் PYQs இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதெல்லாம் எடுத்து சால்வ் பண்ணுங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி ஓகே டெய்லி 40 to 60 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. டெஃபினட்டா இது வந்து உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமேலா அட்டெம்ப்ட் அட்லீஸ்ட் 10 ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட், அதாவது இந்த 60 டேஸ் இருக்கு இல்லையா, இந்த 60 டேஸ்ல ஓகே 10 ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? அதாவது ஜேஇ மெயின் செஷன் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு 10 மார்க் டெஸ்டாவது அட்டன் பண்ண சொல்றாங்க. ஸோ 10 மார்க் டெஸ்ட்னா 6 days ஒன்ஸ் வந்து ஒரு மார்க் டெஸ்ட்டை வந்து அவங்க எழுத சொல்றாங்க.
ஸோ இது வந்து உங்களோட கான்ஃபிடென்ட்டை லிட்டில் பிட் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், லிட்டில் பிட்ல ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏதாவது எரர் இருக்கு, நீங்க அட்டன் பண்ணும்போது சில எரர்ஸ்லாம் உங்களுக்கு வரும், அந்த எரரை ஒரு எரர் ஃபைண்டிங் நோட் புக்ல போட்டு அதுல நீங்க வந்து ஒன்னொன்னா எடுத்து மென்ஷன் பண்ணிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிட்டே வாங்க, அதான் சொல்றாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஜெய் ப்ரிப்பரேஷனுக்கு என்சிஆர்டியில் இருக்கிற நோட்ஸே வந்து ரொம்ப அதிகமாகவே போதும், நீங்க அதை மட்டும் படிச்சாலே போதும். இதை தாண்டி ஒரு ரெஃபரன்ஸ் புக் மட்டும் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு வச்சுக்கோங்க. அண்ட் அது இல்லாமல் ஒரு ஃபார்முலா நோட் வந்து மேக் பண்ணுங்க, என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்ல அப்ளை ஆகுதோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எரர் உங்களுக்கு என்னென்னலாம் எரர்ஸ் வருதோ அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 நோட்டு பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்றதுக்கான நோட்டு, டெய்லி வந்து 40 to 60 ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க இல்லையா, அதுக்கான தனியாக நோட் போடுவீங்கல்ல, இந்த நோட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். என்சிஆர்டி நோட், ஃபார்முலா நோட், எரர் ஃபைண்டிங் நோட் as well as ப்ராப்ளம் சால்விங் நோட், இந்த 4 நோட்ஸோடைய ரிவிஷன் வந்து டெய்லி இருக்கான்றது மட்டும் பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து இப்போ ஃபாலோ பண்ண போறோம். ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ப்ரிப்பரேஷன் மெத்தட் மாறும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் தான் இப்போ நான் சொல்ல போறேன். இப்போ பிசிக்ஸ் எடுத்துப்போம். பிசிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட்ஸை தரவாருங்க, ஓகேவா? கான்செப்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமெல்லாம் என்சிஆர்டி மெட்டீரியல்ல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸும் மஸ்ட், ஓகேவா? ஈச் அண்ட் எவ்ரி டெஃபினேஷனும் மஸ்ட். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதை ஃபாலோ பண்ணி பிசிக்ஸ்ல ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ல இருக்கிற நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் என்சிஆர்டில கம்ப்ளீட் பண்ணுங்க, அதுக்கப்புறமெல்லாம் தனியா ரெஃபரன்ஸ் புக் இருக்கும் இல்லையா, அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி மாடர்ன் பிசிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஏன்னா மாடர்ன் பிசிக்ஸ்ல இருந்து டாப் ப்ரையாரிட்டி இருக்கு, ஹை ஸ்கோர் வந்து ஜெய் மெயின்ல கேட்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஸ்பீட் ப்ராக்டிஸ், அதாவது மார்க் டெஸ்ட் எழுதும் போது இந்த டைம்குள்ள செலக்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக நம்ம அட்டன் பண்றோமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னன்னா பிசிக்ஸ் சப்ஜெக்டுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி, ஓகேவா? கெமிஸ்ட்ரிக்கு என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ கெமிஸ்ட்ரியில வந்து ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி நோட்ஸ் வந்து தரவாய்க்கோங்க, ஓகே? என்சிஆர்டி மெட்டீரியல் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்டை தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிஸை வந்து தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில வந்து உங்களுக்கு என்னென்னலாம் ஃபார்முலாஸ் இருக்கு, என்னென்னலாம் ஐடென்டிட்டிஸ் இருக்கு அப்படின்றத தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில என்சிஆர்டி லைன்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஈச் அண்ட் எவ்ரி லைன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமேலா மார்க் டெஸ்ட் எழுதும்போது, ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போகுது, ஓகே? அந்த எக்ஸ்பீரியன்ஸை மார்க் டெஸ்ட்ல நம்ம அக்யூரஸியா யூஸ் பண்றோமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணி ப்ராப்பரா நமக்கு ஆன்சர் கொடுக்குறோமான்றத பார்த்துக்கோங்க, ஓகே? ஸோ இதுக்கப்புறமேலா டெய்லி நம்ம வந்து படிச்சதை ரீகால் பண்றோமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒரு ரியாக்ஷன் ஷீட் வந்து டெய்லி வந்து நோட் பண்ணிட்டே வாங்க, ஓகே? ஈச் அண்ட் எவ்ரி ரியாக்ஷன் ஷீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நோட் பண்ணிட்டே வாங்க, விச் இஸ் ஃபாலோட் பை மேத்தமேட்டிக்ஸ், ஓகே? மேத்தமேட்டிக்ஸ்ல நம்ம என்னென்னலாம் பண்ணணும், டெய்லி வந்து ப்ராப்ளம் செட்ஸ் வந்து எடுத்து வச்சு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். 40 to 60 ப்ராப்ளம் சொன்னேன் இல்லையா, அந்த 40 to 60 ப்ராப்ளம்ல சம் செட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத எடுத்துட்டு டெய்லி அதை சால்வ் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து அதிகமாக நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா கால்குலஸ், வெக்டர் அண்ட் 3 டைமென்ஷனல் ஜியோமெட்ரி, இந்த 3 டாபிக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணுங்க, அதுக்கப்புறமெல்லாம் மற்ற சாப்டர்ஸ் அண்ட் மற்ற டாபிக்ஸ்க்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுங்க, ஓகேவா? அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஃபார்முலா ஷீட் மேக் பண்ணுங்க, ஓகேவா? ஃபார்முலா ஷீட் ரெடிமேடா இருக்கிறத வாங்கி படிக்காதீங்க, நீங்களே அதை மேக் பண்ணுங்க. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம்ல எத்தனை ஃபார்முலாஸ் கேட்குறாங்க, எத்தனை கான்செப்ட்ஸ் கேட்குறாங்கன்றது உங்களால தான் அதை மேக் பண்ண முடியும். ஸோ நீங்க அதை பாருங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி டைமிங் சால்விங், ஓகேவா? டைம்டு சால்விங்னா என்னன்னா டைம்குள்ள நம்ம சால்வ் பண்றோமா, ஒரு ப்ராப்ளமை நம்ம 10 நிமிஷத்துலயும் சால்வ் பண்ண முடியும், 15 நிமிஷத்துலையும் சால்வ் பண்ண முடியும், 20 நிமிஷத்துலையும் சால்வ் பண்ண முடியும். பட் ஆனால் எவ்வளவு சீக்கிரம் சால்வ் பண்றோன்றது தான் எங்க மேட்டர். ஸோ டைம்குள்ள முடிக்கிறீங்களா இல்லையான்றதை பார்த்துக்கோங்க. which is followed by PVQ accuracy. PVQ accuracyனா என்னன்னா ஃபர்ஸ்ட் PVQs previous year questions சால்வ் பண்ணுவீங்க, அந்த சால்வ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸோட மார்க் எழுதுங்க. அந்த மார்க் எழுதும்போது கொஸ்டின்ஸை கரெக்டாக செலக்ட் பண்றீங்களான்றதை பார்த்துக்கோங்க. செலக்ட் பண்ற கொஸ்டின்ஸை ப்ராப்பரா டைமுக்கு முடிக்கிறோமா அப்படின்றத பாருங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குன்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ 99% எடுக்கணும் அப்படின்னு வீடியோ போறீங்களா சார், 99%னா எத்தனை மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லவே பாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஸ்லைடு தான் இங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 99% நீங்க எடுக்கணும்னா நீங்க 180ல இருந்து 200+ வந்து மார்க் எடுத்துக்கணும். இப்படி எடுத்திருந்தா தான் 99% உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? அவுட் ஆஃப் 300
180 200 பிளஸ் மார்க் எடுத்தாதான் 99% அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி 99.5% இருக்கு எடுக்கணும் அப்படின்னா நீங்க 200 220 மார்க்ஸ்க்குள்ள உங்களோட ஸ்கோரா இருக்கணும். சரியா? ஸோ அதை ஃபாலோ பண்ணி 99.8% இருக்கணும்னா நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணீங்கன்னா 230 பிளஸ் ஸ்கோர் வந்து வச்சிருக்கணும். ஓகேவா? அண்ட் அதை ஃபாலோ பண்ணி 99.9% அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர் வந்து ஓகே 280 250 அதாவது 250 280 இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் பெர்சன்டைல் ஈக்குவலன்ட் மார்க்ஸ். ஓகேவா? இந்த மார்க்ஸ்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த பெர்சன்டைல் நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? அப்ப இந்த மார்க்ஸ் எப்படி எல்லாம் எடுக்கலான்றதுக்கான ஒரு பிளான் வந்து இப்பவே போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? டெஃபினட்டா இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்க என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே ஸ்விட்சிங் டு டூ மெனி புக்ஸ், அதாவது நிறைய புக்ஸை போய் பார்த்து எதை படிக்கிறதுன்னு தெரியாம நம்மளே ஒரு கன்ஃபியூஷன்ல போயிடுவோம். ஸோ நிறைய புக்ஸ் ஃபாலோ பண்ணாம என்சிஆர்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூட ஒரு ரெஃபரன்ஸ் புக் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை ஃபாலோ பண்ணி இக்னோரிங் என்சிஆர்டியை விட்டுறது. நான் மற்ற புக்ஸ் படிக்கிறேன், அந்த 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 சென்டர்ல கொடுக்குற புக் படிக்கிறேன், இந்த இன்ஸ்டிடியூட்ல கொடுக்குற புக்கை படிக்கிறேன் அப்படின்னுட்டு என்சிஆர்டி ஸ்கிப் பண்ணிடுறது. அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. என்சிஆர்டியை பேஸா வச்சுக்கோங்க, ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வச்சுக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணி டேக்கிங் மார்க் டெஸ்ட் வித்தவுட் அனாலிசிஸ், அதாவது மார்க் டெஸ்ட்டை மட்டும் எடுத்துட்டு அதை அனலைஸ் பண்றது இல்லை. நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், டைமுக்கு முடிக்கிறோமா, கான்செப்ட் எல்லாம் நமக்கு தெரியுதா, இந்த அனலைஸ் எதுவுமே இல்லாம நம்ம வந்து என்ன பண்றோம், மார்க் டெஸ்ட் பண்ணுவோம். அந்த மார்க் டெஸ்ட் வந்து ப்ராப்பர் அனலைசிங்கோட இருந்தா அது கரெக்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நம்ம அனலைசேஷன் இல்லாம ஒரு டெஸ்ட் எழுதணும்னா டெஃபினட்டா அது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க பண்ணாம பாத்துக்கோங்க. ஓகே? ஸோ இதை ஃபாலோ பண்ணி லேர்னிங் நியூ டஃப் டாபிக்ஸ் அட் லாஸ்ட் மினிட். நான் இது முன்னாடியே சொன்னதுதான், லாஸ்ட் மினிட்ல டஃப்பான கான்செப்ட், டஃப்பான டாபிக்ஸ், வீக்கா இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கறது. ஐயோ இதை நம்ம விட்டுட்டோம்னா எக்ஸாம்ல வந்து நமக்கு மார்க் வராமல் போயிடும் அப்படின்ற மைண்ட் செட்ல அதை போய் பார்த்துட்டு இருக்காது. நீங்க அதை பண்ணாதீங்க. ஓகே? விச் இஸ் ஃபாலோட் பை ஓகே 10 to 12 hours வித்தவுட் பிரேக். டெய்லி வந்து 10 to 12 மணி நேரம் வந்து பிரேக்கே இல்லாம படிக்கிறது வந்து ஒரு மிஸ்டேக் தான். சரிங்களா? ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் எடுத்து ப்ராப்பர் ஸ்கெடியூலா டெய்லி ரொட்டீனை ஃபாலோ பண்ணி உங்களுடைய பிளான்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் லாஸ்ட், நாட் ரிவைசிங் ஷார்ட் நோட்ஸ் டெய்லி. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஃபார்முலா நோட்ஸ் இருக்கு, எரர் ஃபைண்டிங் நோட்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து டெய்லி வந்து அதை ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணாதான் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோன்றதை ரெக்டிஃபை பண்ண முடியும், ஃபார்முலாவை ரீகால் பண்ண முடியும். இதெல்லாம் எதுவுமே பண்ணாம நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இதுல ரொம்ப காஷியஸா இருங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்காக தான். ஏன்னா உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இதை பண்ணியிருக்காங்க, ஆனா நம்ம அதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஸ்லைடு. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. which is followed by a scoring 99 is achievable in JEE main session 1 2026. achievable கண்டிப்பா achievable. ஓகே? அதுக்காக தான் இவ்வளோ நேரம் நம்ம வந்து வீடியோ ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு பாயிண்ட்ஸும் ஒரு புல்லட் பாயிண்ட்ஸும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணோம்னா இந்த 60 days ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து நமக்கு 99% வாங்குறதுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணி 99% வாங்குவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா நீங்க வாங்குவீங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ டெஃபினெட்லி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 99% வாங்கிட்டாங்க அப்படின்ற சக்சஸ் வீடியோவா தான் இருக்க போகுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் மை டியர் சில்ட்ரன். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே டியூன். பை பை.